ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து டிஎன்பிசியில் இது வரைக்கும் கேட்ட ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் டெய்லியும் 20 பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே யாராவது குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையை பொறுத்துக. சமுத்திரகுப்தர், அவருக்கு ரிலேட்டடான கல்வெட்டு பார்த்திங்கன்னா ஈரான் கல் தூண். சந்திரகுப்தர் 2 உதயகிரி குகை. புத்தகுப்தர் பகார்பூர் செப்பு பட்டயம். ஸ்கந்தகுப்தர் ஜுனாகர் பாறை. கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி. அடுத்த கேள்வி, 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். யார் நிறுவியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கால்டுவெல், FW எல்லிஸ், ஜீகன் பால்கு, மீனாட்சி சுந்தரம். யார் தரங்கம்பாடியில் அச்சகத்தை நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீகன் பால்கு. இயர் பார்த்திங்கன்னா 1709. அடுத்த கேள்வி, பல்லவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகர்கள் டேஷ் என்று அறியப்பட்டனர். பல்லவர் பீரியடில் அயல்நாட்டு வணிகர்களை நானாதேசி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாங்க. அடுத்த கேள்வி, பாமணி சாம்ராஜ்யமும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி டேஷ் நிலப்பகுதிக்காக மோதிக்கொண்டனர். எந்த நிலப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ராக்சூர் டோப். இந்த நிலப்பகுதிக்காக தான் அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அடுத்த கேள்வி, தசபோதா யாரால் எழுதப்பட்டது. தசபோதான்றது யார் எழுதுனாங்கன்னா ராம்தாஸ். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜியோடைய ஆன்மீக குரு. அடுத்த கேள்வி, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சியில் செய்யப்பட்டது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர் ஜே மார்ஷல். அடுத்த கேள்வி, 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது சேராததுன்னு கேட்டிருக்காங்க. துன்பம், துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு, இறப்பற்ற ஆன்மா. இதில் எது சேராதது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா இறப்பற்ற ஆன்மா. அடுத்த கேள்வி, வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. யாருடைய கட்டடக்கலையை வேசரபாணின்னு சொல்லுவாங்கன்னா சாளுக்கியர் பாணி. அடுத்த கேள்வி, தாரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார். யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. அடுத்த கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார். யார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்த கேள்வி, 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்கச் செய்தவர்கள் யார். யார் பார்த்தீங்கன்னா பகத்சிங் மற்றும் பட்கேசவர் தத்தா. இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1929. அடுத்த கேள்வி, 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் யார். யார் பார்த்தீங்கன்னா அப்பாஸ் தயாப்ஜி. இதில் இன்னொரு கொஷினும் இருக்குது. சட்ட மறுப்பு இயக்கம் 1930. அடுத்த கேள்வி, நீதி கட்சியின் முதல் மாநாடு டேஷில் நடைபெற்றது. எங்கே நடந்ததுன்னா கோயம்புத்தூர். அடுத்த கேள்வி, இதனை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். எந்த போராட்டத்தை தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினாருன்னு கேட்டிருக்காங்க. வைக்கம் சத்தியாகிரகம். அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படி எழுதுக. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு, தண்டி யாத்திரை, காந்தி இருவின் ஒப்பந்தம், முதல் வட்டமேசை மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை 1930. அதே வருஷம்தான் முதல் வட்டமேசை மாநாடும். ஆனால் மந்த் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். தண்டி யாத்திரை மார்ச் 12லேருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் நடந்தது. அடுத்து முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதம் நடந்தது. அடுத்தது காந்தி இருவின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5ஆம் தேதி. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22ஆம் தேதி தூதுக்குழு அமைச்சாங்க. கரெக்டான ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, 4, 3, 1 ஆப்ஷன் பி.
அடுத்த கேள்வி, இந்திய தேசிய கீதம் ஜனகண மன முதலாக பாடப்பட்டது. எங்கே பாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1911 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஜனகணமன பாடினாங்க. அடுத்த கேள்வி, ஆசிய சமூகம் என்பது வங்காள ஆசிய சமூகம் என்று டேஷாம் ஆண்டில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1936. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எது சரியானவை? ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 ஆப்ஷன் தான் கரெக்டு. களக்காடு போர்ன்றது பூலிதேவனுக்கும் மாப்புஸ்கானுக்கும் நடந்த போர். ஸோ அதனால் இது கட்டபொம்மன் ரிலேட்டடாக கிடையாது. அடுத்த கேள்வி, கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மால்யதா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது? யாருடைய வாழ்க்கையை அவர் நூலாக எழுதினார்னா பெரியாழ்வார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 கொஷின்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.